ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லாந்து பிரச்சனை தான் வந்து இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதில் இன்னுமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து புது புது ஒரு அறிவிப்புகள் ட்ரம்ப் சைட்லேருந்தும் நேட்டோ நாடுகள் சைட்லேருந்தும் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த பிரச்சனை சம்பந்தமாக வந்து நிறைய நேட்டோ நாடுகள் அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவங்க சைடு மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுமே அவங்களுடைய கருத்துக்களையும் ஏன் வந்து இது வந்து ஏன் ட்ரம்ப் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சில பேர் வந்து இது எதுக்கு ட்ரம்ப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் இந்த அதாவது கிரீன்லாண்டோட நிறுத்திடாம இன்னுமே நம்ம இந்தியா சைடுமே வந்து நிறைய நாடுகளை வந்து இப்போ கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சுமே அடிபட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேட்டோ நாடுகள் ட்ரம்ப்புக்கு பதிலடி தர விதமா சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க சைட்லேருந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீ வந்து எங்களை நேரடியாக தாக்குற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றீல, ஸோ உனக்கு ஆப்போசிட்டா எங்ககிட்ட நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றா வெளியே எடுத்துட்டு வந்தா உன்னால கண்டிப்பா எங்க நாட்டை வந்து நீங்க தாக்குறேன்னு சொல்ற அந்த விஷயங்கள்லாம் நீ அப்படி பின்வாங்கிடுவ. உன்னால எங்க நாட்டை வந்து எதுவுமே பண்ண முடியாது. நாங்க சொல்றதா நீ கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்னலாம் இருக்கு, ட்ரம்ப் அதுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்த்துடலாம். ட்ரம்ப் கூட வந்து ரொம்ப நட்புறவா இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவை சொல்லலாம், அதுக்கப்புறம் யூகே சொல்லலாம். இந்த மாதிரி நாடுகள்லாம் நிறைய நாடுகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிணைப்பா இருக்கக்கூடிய நாடுகள். அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு சொன்னாலே அந்த நாடுகள்லாம் ரொம்ப எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷக்கணக்கான்னு சொல்றதுல பலாயிரம் வருஷங்களா வந்து ரொம்ப நட்பு நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் மேலேயே வந்து இப்ப ட்ரம்ப் வந்து அவருடைய கோவத்தையும் அவர் வந்து ஆதிக்கம் செலுத்தும் விதமா, அதாவது நான் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அடையிற விதமா வந்து அவங்க நாட்டுக்குள்ள இருக்க பொருள்கள் மேலேயே வந்து ஆசை அவர்களுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்காகவே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுமே வந்து இப்போ அவருடைய பேச்சை கேட்காம அதாவது இவர் சொல்றது வந்து நீங்க எப்படி கிரீன்லாண்டை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உருவாகி போயிட்டு இருக்குது. ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லாந்து வந்து எனக்கு கண்டிப்பா வேணும். அதுக்கு 100% எந்த வாய்ப்பும் இல்ல. நான் அதை கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோசியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐ ஃபோட்டோலாம் வந்து போட்டிருப்பாரு. அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது வெனிசுலா, அதுக்கப்புறம் வந்து கிரீன்லாந்து இதெல்லாமே வந்து அமெரிக்காவோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போட்டு காமிச்சிருந்தாரு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த கிரீன்லாந்து மட்டும் கையில வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா கனடாவையும் அமெரிக்கா எடுத்துக்காம விட மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இந்த வருஷம் வந்து கிரீன்லாந்து, வெனிசுலாவை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வருஷம் அதாவது இந்த வருஷம் அதாவது 2026 ஒரு எண்டுக்குள்ளேயாவது கண்டிப்பா கனடாவை வந்து அடுத்து இப்போ இந்த கிரீன்லாந்து பிரச்சனை முடிஞ்சு இதை கையில எடுத்தோடனே அடுத்து கனடா பக்கம் வந்து திரும்பிடுவாரு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அதாவது அவர் போக மாட்டார் அப்படின்னு எந்த விதமான ஒரு சாத்தியமும் இல்லை. கண்டிப்பா போய் அந்த கிரீன்லாந்து கனடாவையும் வந்து அவர் வாங்கிடுவார் அப்படிங்கிற கேரண்டி அதிகமாகவே இருக்கு. ஸோ அதுக்கு இப்போ கிரீன்லாந்து சைட்லேருந்து என்ன சொல்றாங்க, அதாவது கிரீன்லாந்து சம்மந்தப்பட்ட அந்த நேட்டோ நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சார்ந்த நிறைய ஆவணங்கள், அதாவது அமெரிக்காவுடைய அவங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நேட்டோ நாடுகள் கிட்ட இருக்கு. அமெரிக்காவுடைய நிறைய பத்திரிகைகளாக இருக்கட்டும், அவங்க செஞ்ச நடவடிக்கையுடைய டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து நிறைய, அதாவது இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்களா இருக்கட்டும், ட்ரம்ப் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நேட்டோ நாடுகளை சேர்ந்த அந்த தலைவர்கள் கிட்ட வந்து இருக்குது. ஸோ அந்த நாட்டுகள்கிட்ட வந்து இருக்குது. அதாவது இவங்க 2 பேர் தனிப்பட்ட முறையில் போட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், ட்ரேடு விஷயமா இருக்கட்டும், வெளிநாடுகளுக்கு தெரியாமல் நிறைய போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏன்னா இது நட்புறவு நாடாக இருந்தது. அதனால இவன் நம்ம நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அதை ஏன் இவங்க வெளியே எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது எல்லாத்தையுமே வந்து நான் வெளியே கண்டிப்பாக கொண்டு வந்துருவோம். இதை வெளியே கொண்டு வந்தா ட்ரம்ப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. முடிஞ்சா ட்ரம்ப்புடைய ஆட்சியை விட்டு அவர் வெளியே போறதுக்கான வாய்ப்புகளும் இதெல்லாம் வெளியே வந்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது ஏன் இது சொல்றாங்க அப்படிலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இதுக்கு முன்னாலாம் வந்து பண்ணியிருக்காருல. ஏதாவது ஆட்சிக்கு வரக்கு முன்னாடியா இருக்கட்டும், இல்லை போன டைம் அவர் ஆட்சியில் இருந்தபோதா இருக்கட்டும், அப்போ பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கும். ட்ரேடு சம்மந்தமா இருக்கட்டும், வியாபார சம்மந்தமா இருக்கட்டும், அவங்க நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சில பல விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆவணங்களும் அமெரிக்கா சார்ந்த நிறைய ஆவணங்கள் வெளிநாடுகளுக்கு தெரியாம சைனாவும் ரஷ்யாவும் தோற்கடிக்கிறதுக்காக சில போட்ட பிளானா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய ஆவணங்களும் டாக்குமெண்ட்ஸும் அமெரிக்காவை சார்ந்த முக்கியமான ஆவணங்களும் வந்து இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இவங்க ஏன் இதை இப்போ வெளியே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து அதாவது ஒரு நாட்டுடைய தலைவர் இன்னொரு நாட்டு தலைவருக்கு வந்து பிரைவேட்டா தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பிப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், ஒரு மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், இதெல்லாமே தனிப்பட்ட முறையில் இருக்கும். அவங்க வந்து என்ன பேசினாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவங்களே வெளியே வந்து சொன்னா மட்டும்தான் அது வந்து தெரியும். அதாவது நாங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கோம், இந்த முடிவு பற்றிலாம் நாங்கள் பேசியிருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி காலில் வந்து என்னென்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வெளியே சொல்றது தான் தெரியும்.
ஸோ அந்த மாதிரி இன்னொரு நாட்டுடைய தலைவர் வந்து ட்ரம்ப் கிட்ட போய் இந்த சில பல விஷயங்கள்லாம் வந்து பேசுறாங்க. அதாவது எதுக்கு நீங்க வந்து கிரீன்லாந்தை வந்து எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து. அதை வந்து அதோட போக்கிலே விட்டுருங்க. இது உங்களுக்கான சொந்தமான நாடும் கிடையாது. நேட்டோ நாடுகளை வந்து பகச்சுக்காதீங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வந்து அனுப்பியிருக்காரு. இதை ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஏதாவது பண்ணானுங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யார்ட்டையும் காமிச்சிரும்ல, ஏதாவது தப்பா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டானுங்க, ஏதாவது சும்மா விளையாட்டுத்தனமா ஏதாவது அனுப்பிட்டாங்கன்னா அதை நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுற மாதிரி அதை ட்ரம்ப் எடுத்து அவருடைய சோஷியல் மீடியாலேயே வந்து போட்டு விட்டுறாரு. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு தனியா என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு இவர் சொன்னா கேட்கற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க முடிவு பண்ணி தான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் மட்டும் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை. அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஆல்ரெடி இந்த கிரீன்லாந்துக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் சம்மதிக்கலையோ அவங்க மேல டேரிஃப் போடுவேன்னு வேற சொல்லி வச்சிருக்காருல. ஸோ அது மட்டும் இல்லாம முடிஞ்சா நான் போருக்கு போற கூட தயாராகுவேன் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனாலேயே எல்லா நாடுகளும் ட்ரம்ப் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இப்ப ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட நான் 100% வந்து கிரீன்லாந்தை பிடிக்கிறது வந்து உறுதி. இதை மிஞ்சி நான் என் பேச்சை கேட்காம நீங்க உள்ள வர மாதிரி இருந்ததுன்னா 100 என்ன 200 மடங்கு வந்து நான் டாக்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதை நான் கண்டிப்பா போட்டே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுக்கு ரஷ்யா சைட்ல இருந்து அதாவது ஏன் ரஷ்யா அமைதியாவே இருக்காங்க, ஏன்னா அவர் மெயினா காரணம் சொல்றதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா ரஷ்யா கையில போயிரும். அவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க, அதை ஆக்குபை பண்ணிட்டாங்க, இப்போ கிரீன்லாந்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு டேஞ்சர் ஆயிரும். ஸோ அதனால ரஷ்யா கிட்ட இருந்து பாதுகாக்கணும், அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு வேணும் அப்படின்னு சொல்றாருல. ரஷ்யா சைட்லேருந்து என்ன பண்றாங்க, சைனா சைட்லேருந்து என்ன பண்றாங்கன்னா, சைனா இப்போதைக்கு அமைதியாகவே தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு எதுவும் உள்ள தலையிடுறது இல்லை. இப்போ ரஷ்யா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாராட்டுற விதமா வந்து சொல்றாங்க. அமெரிக்காவை பாராட்டுறாங்க. ரஷ்யா வந்து அமெரிக்காவை பாராட்டுற விதமா பேசுறாங்க. ஆனா அது பாராட்டெல்லாம் இல்லை. ஒரு சின்னதா என்ன சொல்றது, அதாவது பாராட்டுறதே நம்ம ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி சொல்லுவோம்ல. ஓ இப்படிலாம் பண்றீங்களா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிறைய பத்திரிகைகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வெளியே வர நியூஸ் எல்லாம் வந்து இப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஓ கிரீன்லாந்தை வந்து ட்ரம்ப் வந்து வாங்க போறாரா, சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கே அதிகமாக பரவப்பட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் இப்போ அங்கே ரஷ்யாவில் வந்து ஹெட்லைன்ஸாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்தியும் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து அவங்க இந்த பிரச்சனைக்குள்ள வராம மேலோட்டமா இவங்களை தூண்டி விடுற விதமா இந்த பிரச்சனையை வந்து இன்னுமே கொஞ்சம் பூஸ்ட் ஏற்றி விடுற விதமாக தான் ரஷ்யா சைட்லேருந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுமே இந்த பிரச்சனை ஏதாவது ஒன்று பெருசாகி இதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வரணும் அப்படிங்கிறக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதுலேயே வந்து தெரியவா தெரியுது. ஸோ இந்தியா சைடு வராரு அப்படின்னு நான் வந்து சொன்னேன்ல. அதாவது நம்ம இந்தியாவுக்கு கீழே இந்த இந்தியன் ஓஷன் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அங்கே இருக்கக்கூடிய தீவுகள் வந்து வேற ஒரு நாட்டை சேர்ந்த தீவுகளா இப்போ எப்படி கிரீன்லாந்தை வந்து வேற நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சொந்தமான அந்த கிரீன்லாந்தை வந்து இது வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரோ, அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய தீவுகள்லாம் நிறைய இருக்கு. ஸோ அந்த தீவுகள் இருக்கக்கூடிய ஒரு தீவை வந்து இவர் வந்து கேட்குறாரு. ஸோ அது சம்மந்தமாக வந்து இப்போ பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது ஈரானை வந்து நாங்கள் எப்படியா இருந்தாலும் பிடிச்சிருவோம், அப்படி பிடிச்சிட்டோம்னா எங்களுக்கு அந்த தீவு வந்து எங்களுக்கு தேவைப்படும் இப்படிங்கிற மாதிரி. அதாவது இன்னும் அவர் எதுவுமே பண்ணலை. இப்போ வரை என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகளையும் பயத்திலேயே தான் வச்சிருக்காரு. இந்த ஒன்று பண்ண போறேன், நான் இதை பிடிச்சிருவேன், நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலேயே வச்சிருக்காரே ஒழிய அதுக்கான ஸ்டெப் எதுவும் எடுக்கல. ஸோ அந்த மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து நீங்க நோபல் பரிசு தரல, ஸோ அதனால நான் என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு வேணுங்கிற நான் அந்த பரிசு வந்து நான் விட்டுட்டேன், எனக்கு நீங்க கொடுக்கல, ஸோ அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல தான் வந்து அவர் இருக்காரு. அதுக்காக தான் இப்போ வர இறங்கி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பாயிண்டா இருந்தாலும், இன்னொன்று என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட்லயே வந்து அதிகமா பேசப்படக்கூடிய மோஸ்ட் ஒரு பர்சன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த உலகத்திலேயே, அப்படிங்கிறதா வந்து நானா இருக்கணும் அப்படிங்கிறதா அவர் மைண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து நிறைய ட்ரை பண்றாரு அப்படிங்கிறது சொல்லுது. ஏன்னா கிரீன்லாந்து இதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை அதாவது நிலத்தடியில் இருக்கக்கூடியதை எடுக்கிறக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் இப்போ டைரக்டா ஈரானை நான் பிடிச்சிருவேன், பிடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு இந்த தீவுகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே அதை அங்கிருந்து இந்தியா சைடும் அதுக்கும் சைடில் இருக்கக்கூடிய அந்த தீவுகளை கேட்குற மாதிரியான தகவலும் வெளியே வந்திருக்கு. ஸோ இது வந்து டைரக்டா அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அமெரிக்க ஊடகங்கள்ல வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அதாவது ஒருவேளை இதே மாதிரியே வந்து அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டை சார்ந்து வேற ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கறதா இருக்கட்டும், ஆல்ரெடி வந்து அவரே ஈரான்ல இருக்கக்கூடிய பிரச்சனையில வந்து நான் உள்ள வருவேன், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி அவர் உள்ள வந்து ஈரானை எடுத்துக்க பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரியே சப்போஸ் ஒருவேளை இந்தியாக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் போது பாகிஸ்தானை யூஸ் பண்ணி நம்ம இந்தியாவை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை டைரக்டா அவங்க இந்தியா வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப கீழ இருந்து வர மாதிரி தான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஈரான்ல நடக்கிற மாதிரி கிரீன்லாந்துல நடக்கிற மாதிரி நம்ம இந்தியாவுக்கு வரும்போது நம்ம என்ன நினைப்போம், நமக்கு அதாவது
நம்ம ஓகே அமெரிக்காவே நடத்தட்டும் அப்படிங்கிற மாதிரி போயிடுவோமா, இல்லை இந்தியா நமக்கு தனியாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போமா? நடக்காது. இருந்தாலும் சப்போஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அவர் பண்ணிட்டு இருக்க காரியங்கள் அப்படி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.